everyone, welcome back to my channel Abhinaya Chakravarthi. இன்னைக்கு என்ன டாபிக்னு உங்களுக்கு thumbnail பார்த்தே தெரிஞ்சிருக்கும். Yes, it is all about pregnancy scans. அதாவது pregnancy periodல நம்ம என்னெல்லாம் அல்ட்ராசவுண்ட்ஸ் எடுக்கிறோம், என்னென்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எந்த ட்ரைமஸ்டர்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நம்ம என்னென்ன ஸ்கேன் எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்னா அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் வந்து தெல் பி அ பிளாஸ்டிக் டிரான்ஸ்டியூசர் ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம ஸ்டமக் மேலே பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்டியூசர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் டு த ஃபீட்டஸ். அது நம்ம ஃபீட்டஸை போய் ஹிட் பண்ணி ஃபீட்டஸோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கால்குலேட் பண்ணி அண்ட் இன் டர்ன் இட் வில் ஹிட் த மெஷின். திருப்பியும் இதே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் வந்து மெஷினை ஹிட் பண்ணும். அண்ட் இது ஹிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்க்ரீனில் என்ன தெரியும்னா நம்ம குழந்தைங்க பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸாக நமக்கு தெரிவாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் அல்ட்ராசவுண்ட். அண்ட் இதனால நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த ஸ்கேன் நம்மளை தவறாமல் எடுத்துக்க சொல்கிறாங்க, அல்ட்ராசவுண்ட் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து நமக்கு பேபியோட க்ரோத் தெரிய வரும். ஆன் தி அதர் ஹேண்ட் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலும் நமக்கு தெரிய வரும். அண்ட் பேபியோட ஹார்ட் ரேட், டியூ டேட் calculation and also number of babies in the womb, whether it is single or twins இல்லை triplets, என்ன number of babies in the womb நமக்கு கிளியராக இதில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நமக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் now first for the scans என்னென்ன ஸ்கேன்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the first would be early pregnancy scan. ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னா அரௌண்ட் 6 to 8 weeks. அண்ட் இந்த ஸ்கேன் வந்து எல்லாத்துக்கும்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா லேடிஸும் இந்த ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கிட்டில் பாசிட்டிவ் வருது இல்லை வி டெஸ்ட் அட் ஹோம் அப்படின்னாலும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தான் வர சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டுக்காக. இந்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னா ஏதாச்சும் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ளீடிங் இருக்குது, இல்லை வந்து ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்கேரேஜஸ் இருக்குது, இல்லை ப்ரெஷர் லெவல்ஸ் ரொம்ப வேரி ஆகிருக்கு, இல்லை கொஞ்சம் ஏஜ் அதிகமாக கன்சீவ் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது ரெண்டு வகையில் அவங்க பண்ணுவாங்க. ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டமக் மேலேயே அந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்டியூசர் வச்சு தேல் செக் அவுட் த வேல்யூஸ். இல்லைன்னா அதர்வைஸ் வந்து அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டிரான்ஸ்டியூசர் வாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து டிரான்ஸ்வெஜைனலி இன்டர்னலாகவும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஐதர்வைஸ் ஏதாச்சும் ஒரு வகையில் ஃபிசிஷியன் வந்து எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுபடி இந்த ஸ்கேன் நடக்கும். இதுதான் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டிங் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 to 13 weeks அந்த டைம் இன்டர்வலில் நம்மளை எடுக்க சொல்லுவாங்க. எனிவேர் பிட்வீன் 10 to 13 weeksக்குள்ளே நம்மளை வர சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் ஸ்கிப் பண்ணவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ஸ்கேன் கண்டிப்பாக எடுப்பாங்க. இதில் தான் நமக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து இந்த ஸ்கேனில் தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் பேபியோட ஹார்ட் பீட் அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக க்ரௌன் ரம்ப் லென்த் அப்படின்னு ஒன்று மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஹெட் டு டோ குழந்தையோட கம்ப்ளீட் பாடி மெஷர்மெண்ட் இதில் எடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து பெருசாக எந்த ஒரு பெரிய அட்வான்ஸ் லெவல் இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்கேனில் தெரியாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் கன்ஃபர்மேஷன், பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணி. அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வெதர் டு கண்டினியூ வித் த ப்ரெக்னென்சி எப்படி இருக்குது, இஸ் இட் அ ஹெல்த்தி ப்ரெக்னென்சி, கண்டினியூ பண்ணலாமா என்ன இதுன்னு இதில் நமக்கு சொல்லுவாங்க. ஃபர்தராக நமக்கு பெருசாக க்ரோத் பற்றியெல்லாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு எதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்க. தில் ஆஸ்க் அஸ் டு கம் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் தி என்டி ஸ்கேன், அதாவது நியூஷல் டிரான்ஸ்லூவன்சி ஸ்கேன்னு சொல்லுவாங்க, என்டி ஸ்கேன். அண்ட் இது வந்து பிட்வீன் 14 to 20 weeksல நம்ம இந்த டைம் இன்டர்வலில் நம்மளை வர சொல்லுவாங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 90 days அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் டவுன் சிண்ட்ரோம் ஏதாச்சும் குழந்தைக்கு இருக்கா, குரோமோசோனல் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் குழந்தைக்கு இருக்கா, அந்த பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் குழந்தைக்கு இருக்கா, எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வரும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேன். அண்ட் இது என்ன மெயினாக செக் பண்ணுவாங்கன்னா
குழந்தையோட பின் கழுத்து பேக் ஆஃப் த நெக் அந்த திக்னஸை மெஷர் பண்ணுவாங்க. அந்த திக்னஸ் மெஷர் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக அந்த திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹையர் த ரிஸ்க்கும் அதிகம் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வந்து ரிஸ்க் அதிகம். அந்த வேல்யூ அவங்களுக்கு தெரியும். நமக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு தெரியல. பட் திக்கர் த ரேட் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸும் இது கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த NT ஸ்கேன் which is done by 90 days. 90 days முடிஞ்சோன்னே இதை எடுப்பாங்க. ஸோ இதான் NT. அண்ட் அது போக த லாஸ்ட் ஒன் அந்த அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி அனாமலி ஸ்கேன். அதாவது அனாட்டமி அனாமலி ஸ்கேன். இது வந்து 18 to 20 வீக்ஸ் இந்த டைம் இன்டர்வலில் எனிவேர் பிட்வீன் திஸ் நம்மளை வர சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் NT ஸ்கேன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் இந்த அனாமலி ஸ்கேனும் ரொம்பவே முக்கியம். இதில் வந்து ஒரு டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் த பேபி வந்து டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இட் வில் பி பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுவாங்க. கிட்னிஸ், லிவர், லங்ஸ் அண்ட் தென் எல்லாமே கம்ப்ளீட் ஹெட் டு டோ எல்லாமே செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கேனில் வந்து ஈவன் தே செக் ஃபார் த நம்பர் ஆஃப் டோஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ். அந்த அளவுக்கு இந்த ஸ்கேனில் எல்லாமே டீட்டெயில் ஸ்டடி பண்ணுவாங்க. அண்ட் இட் டேக் சம் டைம் ஆல்சோ. ஒரு 20 to 25 minutes இந்த ஸ்கேனுக்கு எடுக்கும் ஃபார் ஒன் பேபி. அண்ட் ட்வின்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே. எனக்கெல்லாம் இந்த அனாமலி ஸ்கேன் இட் வென்ட் ஃபார் அபவுட் 1 hour 25 minutes 1 hour 15 minutes வரைக்குமே இந்த ஸ்கேன் வந்து போச்சு. ஸோ இந்த ஸ்கேன் கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுற ஸ்கேன். அண்ட் இது வந்து முக்கியமாக இது வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஸ்கேனும் எடுக்க சொல்லுவாங்க. இட் இஸ் டேக்கன் பிட்வீன் 18 to 20 weeks. அவ்வளோதான். அண்ட் இதுதான் இது. ஸோ இதெல்லாம் மேஜர் ஸ்கேன்ஸ். அண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ் தேவைப்படாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம கேஸில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டுவர்ட்ஸ் தி எண்டு தான் வந்து நிறையா ஸ்கேன்ஸே போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பேபியோட க்ரோத் ஆகட்டும், ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, மூமெண்ட் எப்படி இருக்குது, அந்த அம்னியாட்டிக் லிக்விட் எப்படி சாக்கில் மெயின்டைன் ஆகுது அதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் நிறைய ஸ்கேன்ஸ் வர சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்போ அதிகமாகிட்டே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் போனது போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் பி 15 days ஒன்ஸ், 10 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் இருந்தது. அண்ட் அப்படி போன ஒரு ஸ்கேன் அப்போ தான் எனக்கு அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் இல்லை பேபியோட ஹார்ட் ரேட்டும் சரி, அம்னியாட்டிக் அந்த சாக்கோட ஃப்ளூயிட் லெவலும் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இமீடியட்டாக அட்மிட் ஆகணும்னு சொல்லி அப்போ தெரிய வந்தது தான் அது. ஸோ லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஸ்கேன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த ஸ்கேனுமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்கேன்ஸும் சொல்லுவாங்க. அடிஷ்னல் ஸ்கேன்ஸ் எப்படின்னா டாப்லர் அல்ட்ராசவுண்ட் ஒன்று இருக்குது. இதுவுமே வந்து எல்லா ஃபீமேல்ஸும் இது எடுக்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. இஃப் ரிக்வயர்ட் நம்ம ஃபிசிஷியன் அதை சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இது எடுப்போம். அண்ட் இந்த டாப்லர் அல்ட்ராசவுண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் ட்ரான்ஸ்டியூசர் மேலே வச்சா எப்படி நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் வந்து போய் ஃபீட்டஸை ஹிட் பண்ணி இன்டர்ன் வந்து அது இமேஜஸாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது குழந்தையோடது. இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் வந்து இட் வில் கோ ஹிட் த ரெட் பிளட் செல்ஸை ஹிட் பண்ணும். ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இட் வில் மெஷர் த வேல்யூ. அதாவது பேபிக்கு வந்து இனஃப் பிளட் ஃப்ளோ இருக்கா, பிளட் சப்ளை குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது இந்த டாப்லர் அல்ட்ராசவுண்ட். இது போக நிறைய அல்ட்ராசவுண்ட்ஸ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. பட் இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான். நான் எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட்ஸ் வந்து அடிக்கடி ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் த மேண்டேட்ரி ஒன்ஸ், NT ஸ்கேன் ஆகட்டும், அனாமலி ஸ்கேன் ஆகட்டும், அதை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டாக்டர் சொன்னால் எடுத்தால் போதும். பட் எந்த ஸ்கேனுமே எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இது கூடவே வந்து நிறைய பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க டு செக் ஃபார் யோர் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் ஆகட்டும், மற்ற நியூட்ரியன்ஸ் வேல்யூ எல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு நமக்கு பிளட் டெஸ்ட்டும் பீரியாடிக்காக இந்த ஸ்கேன்ஸ் கூடவே 2-3 பிளட் டெஸ்ட்டும் எடுத்திருக்கேன் நானும். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி சேஃப் ஃபார் அது உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி 2 பேர்த்துக்குமே இட் வில் பி சேஃப் அண்ட் ஹெல்த்தி. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.